Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK Holidays மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. அன்புமணியை 35 வயது மத்திய அமைச்சராக்கி தவறு செய்துவிட்டேன். பாமகவினரையும் மக்களையும் அன்புமணி திசை திருப்ப முயற்சிப்பதாகவும் ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு. தவறான ஆட்டத்தை தொடங்கி முதுகில் குத்தியவர் அன்புமணிதான். தான் செய்த தவறுகளை மறைத்து அனுதாபம் பெற அன்புமணி முயற்சிப்பதாகவும் ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு. பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அன்புமணியும் சௌமியாவும் காலை பிடித்து கதறினர். வேறு வழியில்லாமல் ஒப்புக்கொண்டதாகவும் ராமதாஸ் விளக்கம். தன் தாயின் மீதே பாட்டிலை தூக்கி எறிந்தார் அன்புமணி. செய்தியாளர் சந்திப்பில் மனம் உடைந்து பேசிய ராமதாஸ், பாமக பொறுப்பிலிருந்து முகுந்தன் விலகுவதாக கடிதம். ராமதாஸ் குலதெய்வம் என்றும் அன்புமணி எதிர்காலம் என்றும் கடிதத்தில் உருக்கம். ராமதாஸின் சரமாரி குற்றச்சாட்டுக்கு மத்தியில் நாளை கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறார் அன்புமணி. பாமகவில் உச்சகட்ட குழப்பம் நீடிக்கும் நிலையில் முக்கிய முடிவை எடுக்க வாய்ப்பு. அன்புமணியை முதலமைச்சராக பாடுபடுங்கள் என பேசிய ராமதாஸ் இன்று சரமாரியாக விமர்சிப்பது ஏன்? சமூக வலைதளங்களில் கேள்விகளை முன்வைக்கும் பாமக நிர்வாகிகள். அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி ஜூன் மாதத்திற்குள் பூத் கமிட்டி அமைக்க நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல். தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட் கொடுக்க வேண்டியது அதிமுகவின் கடமை. கொடுத்த வாக்கை எடப்பாடி பழனிசாமி காப்பாற்ற வேண்டும் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. மொழி பிரச்சனையை திரையுலகில் கொண்டு வர வேண்டாம் என கன்னட நடிகர் சிவராஜ்குமார் வேண்டுகோள். கமல்ஹாசனுக்கு ஆதரவாக பேச்சு. திருத்தம் கேட்பது வழக்கமானது என கீழடி ஆய்வறிக்கை குறித்து மத்திய அரசு விளக்கம். அகழாய்வு நடத்தியவரை திருத்தம் செய்ய முடியாது என்ற பின் யாருக்காக திருத்தம் என மதுரை எம்பி சு வெங்கடேசன் கேள்வி. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அலாவுதீன் தலைமையில் 7வது மாநில நிதி ஆணையம் அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. நகர்ப்புற ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி நிலைமை குறித்து ஆகஸ்ட் மாத இறுதியில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. திருச்செங்கோடு, உடுமலைப்பேட்டை, பழனி ஆகிய 3 தேர்வுநிலை நகராட்சிகள் சிறப்பு நிலை நகராட்சிகளாக தரம் உயர்வு. மாங்காடு, குன்றத்தூர், வெள்ளக்கோவில், அரியலூர், அம்பாசமுத்திரம் உள்ளிட்டவைகள் முதல்நிலை நகராட்சிகளாகவும் தரம் உயர்த்தி அரசாணை. எளிமை ஆளுமை திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மக்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் அரசால் வழங்கப்படும் சேவைகளை எளிமைப்படுத்த முயற்சி. மேயர் முத்துவின் சிலையை திறப்பது மகிழ்ச்சி. 11 ஆண்டுகளுக்கு பின் மு.க.ஸ்டாலினுக்கு மகிழ்ச்சி தெரிவித்த மு.க.அழகிரி வீடியோ வெளியீடு.
ரிசர்வ் வங்கி கொண்டு வந்துள்ள நகைக்கடன் கட்டுப்பாடுகள் மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தாது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் விளக்கம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இழந்ததால்தான் விசாரணை சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றப்பட்டது. அமைச்சர் ரகுபதியின் குற்றச்சாட்டிற்கு அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை பதிலடி. மாணவர்களுக்கான தாவேக விருது விழாவில் கட்சி விளம்பர பதாகைகள் வைக்க வேண்டாம், நிர்வாகிகளுக்கு தாவேக தலைவர் விஜய் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தொடர்பு படுத்தி வீடியோ வெளியிட்ட விவகாரம். சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனல்கள் மீது பொள்ளாச்சி ஜெயராமன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல். சென்னை அமைந்த கரையில் எடை குறைப்பு சிகிச்சையால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். சான்றிதழின்றி செயல்பட்ட போலி மருத்துவமனை மூடவும் நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சியில் ஆசிரியர் தாக்கியதில் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழக அரசிற்கு மாநில மனித உரிமை ஆணையம் பரிந்துரை. மயிலாடுதுறை காரைக்குடி ரயில் சேவையை மீண்டும் துவக்க கோரிய விண்ணப்பத்தை 3 மாதங்களில் பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும். தெற்கு ரயில்வேவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாமக்கல் பள்ளிப்பாளையம் உயர்மட்ட பாலம் உறுதியாக உள்ளது, பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம். பாலத்தை ஆய்வு செய்த பின் மாவட்ட ஆட்சியர் விளக்கம். சேலம் மாநகராட்சியில் டெண்டர் விடுவதில் முறைகேடு என புகார். மாமன்ற கூட்டத்தில் அதிமுக திமுக உறுப்பினர்களிடையே கைகலப்பு. போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக கவுன்சிலர்கள் மயங்கியதால் பரபரப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அடுத்தடுத்து 6 சிறுவர்களை கடித்த வெறிநாய். உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் நாய்களை பிடிக்க மக்கள் கோரிக்கை. நாகை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் சூறைக்காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. திடீர் மழையால் பருத்தி சாகுபடி விவசாயிகள் கவலை. நீலகிரி, கோவை உட்பட 6 மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கான எச்சரிக்கை. உதகையில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ள தவளை மலை பகுதியில் NDRF குழு ஆய்வு. தவறானவர்களுக்கு ஒரு முகவரியை ஏற்படுத்தும் விதத்தில் உள்ள தக் லைஃப் படத்தின் பெயரை தவிர்க்க வேண்டும். நடிகர் கமல்ஹாசனுக்கு புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தல். பிரபல திரைப்பட நடிகர் ராஜேஷ் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. அரசியல் தலைவர்கள் மற்றும் திரையுலகினரும் அஞ்சலி. கொச்சி அருகே கடலில் கண்டெய்னர்களுடன் சென்ற கப்பல் மூழ்கி விபத்து. பேரிடராக அறிவித்தது கேரள அரசு. கொல்லத்தில் கரை ஒதுங்கிய கண்டெய்னர்களை அகற்றும் பணியின் போது தீ விபத்து. உரிய நேரத்தில் தீ அணைக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு.
கன்னியாகுமரி மாவட்டம் சின்னவிளை கிராமத்தில் கரை ஒதுங்கிய ரசாயன கண்டெய்னர். காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆய்வு. கேரள மாநிலம் வயநாட்டில் சிறுவர்களை துரத்திய காட்டு யானை. நூலிலையில் சிறுவர்கள் உயிர் தப்பும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. குமுளி சோதனை சாவடி அருகே லாரி மீது ராட்சத மரம் விழுந்ததில் ஒருவர் காயம். 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மலைச்சாலையில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். ஆபரேஷன் சிந்தூர் முடிவடையவில்லை என பிரதமர் மோடி மீண்டும் கருத்து. நேர்மறையான ஒன்றை உலகிற்கு வழங்க பாகிஸ்தானிடம் எதுவும் இல்லை எனவும் பேச்சு. டிஎம்சி ஆட்சியால் மக்கள் விரக்தி என பிரதமர் மோடி பேச்சு. தேர்தல் போட்டிக்கு தயாரா என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சவால். பாகிஸ்தான் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம். இந்தோனேஷியா, சவுதி அரேபியா, சியரா லியோன் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் இந்திய எம்பிக்கள் பேச்சுவார்த்தை. பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்து பேச்சு. என்.வி. அஞ்சாரியா, விஜய் பிஷ்ணோய், ஏ.எஸ். சந்துருகரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமனம். கொலிஜியம் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. குஜராத், அசாமில் கொட்டிய கனமழையால் மக்கள் அவதி. சாலைகளில் தேங்கிய மழைநீரில் தத்தளித்தபடி சென்ற வாகனங்கள். ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி 3 ஆண்டுகள் ஆகியும் போர் விமானங்கள் வரவில்லை. இந்திய விமானப்படை தலைவர் அமர்பிரீத் சிங் வருத்தம். ஜம்மு காஷ்மீரின் குப்வாராவில் ஆலங்கட்டி மழை. சிதறிய பனிக்கட்டிகளை எடுத்து மக்கள் உற்சாகம். 40 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த இந்திய ராணுவம். 8848 மீட்டர் உயரத்தை அடைந்து அசத்தல். உலக நாடுகள் மீதான அமெரிக்காவின் அதிக வரி விதிப்பிற்கு அந்நாட்டு வர்த்தக நீதிமன்றம் தடை. அவசர காலத்தின் போது தேவையான பொருளாதார தடைகளை விதிக்க மட்டுமே அதிபருக்கு அதிகாரம் உள்ளதாக நீதிமன்றம் கண்டனம். பாலஸ்தீனத்தின் ஆக்கிரமிப்பு மேற்கு கரையில் யூதர்களுக்காக 22 புதிய குடியிருப்புகளை நிறுவ இஸ்ரேல் ஒப்புதல். ஹமாஸ் தாக்குதலால் நூற்றுக்கணக்கான வீடுகள் இடிந்த நிலையில் இஸ்ரேல் மறுசீரமைப்பு திட்டம். உக்ரைனிற்கு உதவிக்கரம் நீட்டும் ஜெர்மனி. நீண்ட தூர ஏவுகணை அமைப்புகளை தயாரித்து வழங்க திட்டம். வங்கதேச இடைக்கால அரசிற்கு எதிராக மும்முனை நெருக்கடி எதிரொலி. எந்நேரத்திலும் தேர்தல் நடக்கலாம் என இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனூஸ் அறிவிப்பு. ரஷ்யாவில் நடைபெற்று வரும் மாஸ்கோ பாதுகாப்பு கூட்டம். சர்வதேச நிகழ்வில் முதல் முறையாக ஆப்கானிஸ்தான் சார்பில் தலிபான் பிரதிநிதிகள் குழு பங்கேற்பு.
அடுத்த 5 ஆண்டுகளில் உலக வெப்பநிலை புதிய உச்சம் தொடும். அதிக மழைப்பொழிவு, சூறாவளி ஏற்பட்டு உயிர்பலியும் ஏற்படலாம் என உலக வானிலை ஆராய்ச்சி அமைப்பு எச்சரிக்கை. தென்கொரியாவின் போகாங்கில் கடற்படை விமானம் கீழே விழுந்து விபத்து. விமானம் வெடித்து சிதறியதில் வானுயர எழுந்த கரும்புகை. தெற்கு சுவிட்சர்லாந்தில் பனிச்சரிவு, பனிப்பாறைகள் சரிந்து விழும் காட்சிகள். சிலுவையில் தொங்கும் சாத்தான் உள்ளிட்ட நாவல்களை எழுதிய பிரபல கென்ய எழுத்தாளர் கோகிவா தியாங்கோ காலமானார். உலகம் முழுவதும் உள்ள எழுத்தாளர்கள், வாசகர்கள் இரங்கல். நார்வே செஸ் தொடரின் 3வது சுற்றில் வெற்றி பெற்ற இந்திய வீரர் குகேஷ் தனது 19வது பிறந்த நாளில் வெற்றி பாதைக்கு திரும்பிய சதுரங்க வேட்டையன். இந்திய அணியின் ஃபீல்டிங் பயிற்சியாளராக திலீப் மீண்டும் நியமனம். இம்மாதத்துடன் ஒப்பந்தம் முடிவடைய இருந்த நிலையில் கால நீட்டிப்பு. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK Holidays மற்றும் காஃபி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காஃபி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.